இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு சிற்பம் யாருமே வடித்திருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிற்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக எந்த சிற்பி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஓகே நான் பண்ணுறேன். ஆனால் கோவில் கதவை சாத்திரு, 21 நாள் கோவிலை திறக்கக்கூடாது. உள்ள டமால் 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 டமால்னு சத்தம். அது மேலே வந்து காக்கா எதுவுமே பறக்காது, ஈவன் ஃப்ளைட்டும் பறக்காது, அது கழுகுகளுக்கு எதுவுமே பறக்காது. அந்த பிராந்தியத்தில் இருக்கிற எல்லாமே பூரி க்ஷேத்திர எம்பெருமானுடைய பிரசாதம் அவ்வளவு விசேஷமானது. ஈவன் நான் ஏகாதசி கூட அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம் அர்த்தம். சாஸ்திர பிரகாரம் அத்திப்பழம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மூட்டு வலிக்காது டாக்டர் சாப்பிட சொல்றாரு, முதுகு வலிக்காது சாப்பிட சொல்றாரு. எனக்கு தெரியாது. சுவாமி தேசிகன் முன்னாடிலாம் பாரிஸ்ல தான் பஸ் இருக்கும், அங்கதான் பிராட்வே, அங்கதான் அங்க திருப்பதிக்கு ஒரு லொடர்லா பஸ் ஒன்று இருக்கும். டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்ந்த உடனே டிரைவர் சீட்ல அந்த பஸ்ல எல்லாரும் கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லுவோம். ஏன்னா பெருமாள் ராஜாதி ராஜன், அவன் எதிர நம்ம எல்லாம் இந்த மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகளோட இருக்கிறோம். வரக்கூடிய முக்கியமான தினங்கள் குறித்து நம்ம வந்து சுவாமிகள்கிட்ட பேசணும். எதுக்காக ஒவ்வொரு முறையும் வந்து வரக்கூடிய முக்கியமான தினங்களை நம்ம பேசணும் அப்படின்னா, அது சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய வரலாறு, பாரம்பரியம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப நம்ம கோயில் போனோம், சாமி கும்பிட்டோம், வெளில வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நமக்குன்னு இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சுவாமி கூட பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான தலைப்புல தான் இன்னைக்கு சுவாமிகள்கிட்ட பேசணும். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா, ஜெய் ஜெகநாத், ஜெய் பாண்டரங்கா, நமஸ்காரம். அப்போ ஜெகநாத் அப்படின்னு நீங்க தொடங்கிட்டதுனால நம்ம அதையே நம்ம வந்து முதல்ல நம்ம பேசிடலாம். நம்ம வட இந்தியாவில் வந்து நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள்ல வந்து அந்த பூரி ஜெகநாத் யாத்திரைங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இப்போ பூரி ஜெகநாத் அப்படின்ன உடனே இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் சுவாமி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படி அழகா பார்க்கறதுக்கே சுவாமி வந்து அப்படி இருப்பார், அவர் வடிவழகோட இருப்பார். ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில ஒரு 3 திருமேனிகள் இருக்கும். அது 3 பார்த்தீங்கன்னா அடி மொத்தையா வந்து இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்கு? அதுதான் ஜெகநாத் அப்படின்னு சொல்றாலே, ஏன் அப்படி இருக்கு? அதுவே ஒரு வடிவழகுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. புருஷோத்தமன்னு சொல்லிட்டாலேயே அதுவும் வடிவழகுதான். ஆழ்வார்கள் சொல்றா, நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே அப்படின்னு. இப்போ நீங்க நம்ம திருக்குறுங்குடி ஆழ்வாரத்துல நிறைய அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் மூக்கு கண்ணுலாம் சேவையாகாது. ஆனா அந்த சங்கு சக்கரங்களோட பெருமாள் வந்து அப்படி நமக்கு ஒரு சேவை சாதிப்பார். அது ஒரு அழகு. அது பெருமாள் பேரே வடிவு அழகிய நம்பி, திருக்குறுங்குடி நம்பிக்கை சுந்தர பரிபூர்ணன்னு பேரு. ஆனா பெருமாளுடையதான திருமேனி தான் நம்ம சொல்லணும். அது உலோக புத்தியோ இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி ஒரு மனசு நமக்கு போகக்கூட கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பட் நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. என்ன அப்படி கேட்டா, நிறைய புராணிக் கதைகள் உண்டு. இப்போ நாங்கள்லாம் ரிசர்ச் பண்ணச்சே ஒரு சேஃபான ஒரு டிஃபென்ஸ் ஒன்று வச்சிருப்போம், என்று சொல்லப்படுகிறது. ஆமா ஆமா இல்லையா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த புரி க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லச்சே எல்லா திருக்கோவில்களுக்கும் புண்ணிய க்ஷேத்திரங்களை பத்தி நிறைய கதைகள் உண்டு, புராணிக் கதைகள் உண்டு. அந்த புராணத்துல இடைச்செருகல்களும் நிறைய உண்டு. அதையும் நாம பார்க்கணும். நிறைய இடைச்செருகல்கள்னு சொல்லுவான், அந்த மாதிரி உண்டு. பட் இந்த க்ஷேத்திரத்துக்கு நீலாத்ரின்னு பேரு. புராணங்கள் இது நீலாத்ரி உத்கலம் என்பதாக பேரு. அந்த ஒடிசா மாநிலத்திற்கு பேரு கலிங்கம்னு ஒரு சொல்லுவா. இது நீலாத்ரி என்பதாக இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு. நீலாத்ரி சந்திரோதயம்ன்றதாக நாடகங்கள் காவியங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாளுக்காக ராஜா வந்து ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சான். இந்திரத்யும்ன மகாராஜான்னு சொல்லுவான். எத்தனையோ இந்திரத்யும்னர்கள் உண்டு, எத்தனையோ அம்பரீஷர்கள் உண்டு, அந்த மாதிரி எத்தனையோ உண்டு. அதனால அதையும் நாம ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். அந்த ராஜா பெருமாளுக்காக ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டான். பட் அவன் என்ன ஆசைப்பட்டான்னு சொன்னா, இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு சிற்பம் யாருமே வடித்திருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிற்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக எந்த சிற்பி இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்னொன்னு கண்டிஷன் போட்டான், இதை மட்டும் ஒழுங்கா பண்ணி தரல ராஜ தண்டனை உண்டு அப்படின்ட்டான். யார் வருவா? பட் யாருமே வரல. ஒரு வயசான ஒரு சிற்பி ஒருத்தர் வந்தார். ரொம்ப அப்படியே தள்ளாடி கிள்ளாடி அப்படியே ஒரு மாதிரி ஒரு உடம்பு முடியாதவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன பண்றாரு, ஓகே நான் பண்றேன்
ஆனா கோவில் கதவை சாத்திரு. 21 நாள் கோவிலை திறக்கக்கூடாது. நான் முடிக்கிற வரைக்கும் நீ திறக்கக்கூடாது. நான் திறக்கலாம்னு நான் உள்ளேருந்து குரல் கொடுத்தப்போ தான் நீ திறக்கணும். நடுவில் திறந்தியான சரிப்படாது அப்படின்ட்டு. சரி என்ன பரவாயில்ல அப்படின்ட்டான். கோவில் கதை உள்ள உடங்கின்னு உள்ள போறார். உள்ள போயாச்சு, கதவை சாத்தியாச்சு. ராஜா கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பாரா போட்டான். சிப்பாய்கள்லாம் காவல் காத்திருக்கான். உள்ள டமால் 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 டமால்னு சத்தம். இப்ப இந்த ஜேசிபி அந்த பெரிய பெரிய இதெல்லாம் இடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன புரியுதா? அந்த ஊரே கிடுகிடுக்கிற மாதிரி சத்தம் வருது. அப்படி போட்டு டம்மு டம்மு டம்மு. என்னடா இப்படி கூட இடிப்பாளா? ஒரு சிலை பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் சத்தம் வருமா? இப்படிலாம் சத்தம் வருமா? எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும். ஒரு 15 நாள் ஆச்சு, சத்தமே வரல. திடீர்னு அந்த சத்தம் நின்று போச்சு. ஒண்ணுமே நின்று போச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டா. ராணி பார்த்தா, ஐயோ இதெல்லாம் கிழமை உள்ள போச்சு, போய் உசுரோடு இருந்தா இல்லையா, போயிடுத்தோ, அது என்ன ஆயிடுத்தோ என்னவோ தெரியலையே அப்படின்னு அவன் ராணி பயந்தா, கதவை திறக்கணும். ராஜா சொன்னா இல்ல, அவர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த ஸ்தபதி, அவர் கட்டாயம் சிற்பி கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல எனக்கு பயமா இருக்குன்ட்டா. ராணி கதவை திறந்துட்டா. ராஜா அந்த கதவை திறந்து உள்ள போனா, இப்போ இருக்கிற அந்த ரூபத்துல பெருமாள், சுபத்ரா தேவி, பலபத்ரர் 3 பேர். இந்த பக்கம் பலபத்ரர், இந்த பக்கம் பெருமாள், கிருஷ்ணன், நடுவுல சுபத்ரா தேவி இருப்பா. அதான் 3 மூர்த்திகள். அது 3 மூர்த்தி. அண்ணன், தங்கை, தம்பி 3 பேர் இருக்காங்க. அதுதான் அந்த ரூபம். அது அப்போ அந்த உள்ள சிற்பி இல்ல. ஆகாசவாணி பேசித்து, நீ அவசரப்பட்டு திறந்துட்ட. நீ ஒரு தெய்வீகமான ரூபத்தை கேட்ட. அந்த தெய்வீகமான ரூபத்திற்காகத்தான் நான் உனக்கு ஒரு நாள் கொடுத்திருந்தேன். ஆனா நீ அவசரப்பட்டு திறந்துட்ட. திறந்ததுனால இந்த ரூபமானது பூரணமடையாமல் போய்விட்டது, முழுமையடையாமல் போய்விட்டது, முழுமை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த ஒரு தெய்வீக வடிவத்திற்கு சாநித்தியம் என்பது உண்டு. இதனுடைய சாநித்தியத்திற்கு குறைவு இல்லை. ஜெகநாத பக்தர்களுக்கு, மகாபிரபுவினுடையதான பக்தர்களுக்கு இந்த ரூபமானது முழுமையடையாத உருவம் என்பதாக தோன்றவே தோன்றாது. அவர்கள் இதை பரிபூர்ணமான ஒரு பகவத் ஸ்வரூபமாகத்தான் சேவிப்பார்கள், ஆனந்திப்பார்கள், அனுபவிப்பார்கள் என்று அந்த ஆகாசவாணி சொல்லிட்டு, அசரீரிணி சொல்லுவோம், அதாவது தெய்வ வாக்கு. அததான் ராஜா அங்க பிரதிஷ்டை பண்ணினான் என்பதாக இப்படி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அது தனியாக அழகா இருக்கும். அது வேற விஷயம். அது எங்க பார்த்தாலும் நமக்கு இப்போ நிறைய இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதுல எல்லாம் அழகழகா பண்ணி வச்சிருப்பாங்க. அது அந்த மாநிலத்தினுடைய ஒரு தனித்துவமான ஒரு கல்ச்சராகவும். அதுதான் அது ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது, தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவான். பக்தர்கள் நாம எப்படி பகவானை வழிபட வேண்டுமாக நம்முடைய மனதுல அவரை ஒரு ஸ்ட்ரக்சர், அவருடைய ஒரு உருவத்தை நாம பிரார்த்திக்கிறோமோ, அதே வடிவத்துல பெருமாள் நமக்கு காட்சி கொடுப்பார் என்பதாக சொல்றோம். நதே ரூபம் நச்சாகாரஹா என்று ததாபி பக்தானாம் தொம் பிரகாஷது. பக்தர்களுக்காக அவர்கள் விரும்பும் ஒரு வடிவழகை நீ காண்பிக்கிறாய். அதுதான் பகவானுடைய பெருமை. பக்தன் தன்னை எப்படி ஆசைப்படுறான், அதே மாதிரி ஒருத்தர் நரசிம்மரா சேவிக்கணும் ஆசைப்படுறார், ஒருத்தர் வாமனனா சேவிக்கணும் ஆசைப்படுறார், ஒருத்தர் ஸ்ரீனிவாசனா சேவிக்கணும் ஆசைப்படுறார், ஒருத்தர் ரங்கநாதனா சேவிக்கணும் ஆசைப்படுறார். பெருமாள் அதை மாதிரி ஒரு காட்சியை கொடுத்துட்டு போயிடும். புரியுது. அதான் பக்த பராதீனன். ஓ, சூப்பர் சூப்பர். அதுதான் பூரி ஜெகநாதர் கோவில்னாலே அந்த ரத யாத்திரை தான் உங்களுக்கு சிறப்பு. அதை பற்றி நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்தலம் பற்றியே நிறைய இதெல்லாம் இருக்கும், ரகசியங்கள் அப்படின்னு. அது மேலே காக்கா எதுவுமே பறக்காது, ஈவன் ஃப்ளைட்டும் பறக்காது, அது கழுகுகளுக்கு எதுவுமே பறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கடல் அது சார்ந்த ஒரு இது கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது அந்த ரகசிய அறைகள், அங்கே இருக்கக்கூடிய ரகசிய அறைகள். இன்னும் என்ன நல்லா இருக்கு, என்ன விசேஷம்? உண்மையிலேயே அங்கே மேலே எதுவுமே பறக்காதா இந்த கோவிலில்? அது என்ன அர்த்தம், அதனுடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு சொன்னா, அந்த பிராந்தியத்துல இருக்கிற எல்லாமே அந்த தெய்வ சக்தியை வழிபடக்கூடியவைகளா பிறந்திருக்கு. இப்போ ஆழ்வார்கள் திருவேங்கட மாமலையை பத்தி வர்ணிக்கிறார். குலசேகர ஆழ்வார் முதலானவர்கள் திருவேங்கட மாமலையை பத்தி வர்ணிக்கும் பொழுது, மீனாய் பிறக்கும் தவமுடையவனாவேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையவனாவேனே, கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு வர்ணிக்கிறாவா. நான் அந்த திருப்பதியில அந்த ஆழ்வார் கோணேரின்னு சின்ன
ஒரு குட்டையில நான் ஒரு மீனா பிறக்க மாட்டேனா? அங்க ஒரு செடி கொடியா பிறக்க மாட்டேனா? அங்க ஒரு மரமா இருக்க மாட்டேனா? நானு இல்ல படியா இருக்க மாட்டேனா? அப்புறம் கடைசியில எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேணும் அப்படின்னு கடைசியில முடிச்சுடுறாரு. எப்படி இருந்தாலும் எதுதான் அப்படின்றது. காரணம் என்னன்னா, அந்த தெய்வ சாநித்தியத்தை உணர்ந்திருப்பது என்பதாக அதற்கு பொருள். நம்முடைய இதிகாச புராணங்கள்ல இந்த மாதிரி ஒரு புண்ணிய கஷேத்திரங்கள்ல ஒருத்தர் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவளுடைய ஒரு பூர்வ ஜென்ம சுகிருத்த விசேஷம் தான் காரணம். திருக்கண்ணபுரம்னு ஒரு திவ்யதேசம் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், சௌரிராஜ பெருமாள். இப்போ அந்த திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாள் இடத்துல பக்தி கொண்ட ஒருத்தர், அவர் எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கார், துபாயில இருக்கார், அபிதாபில இருக்க வச்சுக்கோங்களேன். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு பக்கத்து பிளாட் அவர். இது ஆழ்வார் தெரியுமா சொல்றாரு, கண்ணபுரத்து எம்பெருமானை கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் என்ன தவம் செய்தார்களோன்னு சொல்றாரு. அவங்க ஊர்ல நம்ம இருந்தாலே நம்ம எவ்வளவு பெரிய தவம் பண்ணியிருக்கணும் அதுக்கே இல்லையா? கண்ணபுரத்து எம்பெருமானை கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர். அப்படி இருக்குச்சு. அந்த ஊர்லயே பிறந்தா அது ஒரு புண்ணியம், அது ஒரு பெரிய விசேஷம். இந்த திரியக்குகள்னு சொல்லுவா, இந்த பறவைகள் விலங்குகள் இதற்கெல்லாம் திரியக்குகள் என்பதாக பெயர். அந்த திரியக்குகள்லாம் கூட அந்த பக்கத்துல பெருமாளை அவருடைய சாநித்தியத்தை உணர்ந்ததுனால அவைகளை பிரதட்சணமாகத்தான் போகும். அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம. அதுதான் அர்த்தம். விமானங்கள் போவதெல்லாம் விமானங்களுக்கு அவ ரூட்டு போட்டிருக்காளா இல்லையா அப்படின்றது. விமானங்களும் பறக்கிறது இல்லைங்கிற மாதிரியே தான் அந்த பிராந்தியங்கள்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பக்கத்துல புவனேஸ்வர் இருக்கு, அதுதான் ஏர்போர்ட் அங்கதான் இருக்குன்றதுனால இது எல்லா திவ்ய தேசத்துக்குமே பொருந்துள்ளது. அது அந்த பெருமை எல்லா திவ்ய தேசத்துக்கும் உண்டு. அப்படியே பட்சிகள் அதுல அமர்ந்தாலும் அது யாரோ ஒரு சித்த புருஷனாகவோ பகவானுடைய கிருபையை நாடி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாகத்தான் நாம பார்க்கணும். ஏன்னா சுவாமியினுடைய ஊரை சேர்ந்த எல்லாமே நமக்கு செலஸ்டியல் தான், மகிமை வாய்ந்தவைகள் தான். வெறும நம்ம ரகசியம் என்ன ரகசியம் சுவாமி? நாம திருப்பி ரகசியம்னா நம்ம பணம் காசு பணம் இதெல்லாம் ரகசியம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்க யந்திர ரூபமாய் பெருமாள் இருக்கான், தந்திர ரூபமாய் பெருமாள் இருக்கான். பெருமாளுடைய சாநித்தியத்தை நமக்கு ஏதோ ஒரு விதத்துல அவன் நமக்கு புரிய வைக்கிறான். தினந்தோறும் படிப்படியாக பிரசாரங்கள் பெருமாள் அமுது செய்கிறான். அது ரொம்ப விசேஷமானது. ஒரு வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுவா, பூரி க்ஷேத்திர எம்பெருமானுடைய பிரசாதம் அவ்வளவு விசேஷமானது. ஈவன் நான் ஏகாதசி கூட அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம்னு அர்த்தம். அப்ப அதுக்கு அர்த்தம் உடனே ஏகாதசிக்கு நான் பூரி போறேன்னு ஆரம்பிச்சு கூட புரியுது. புரி என்பதுதான் மருவி பூரின்னு வந்திருக்கு. புரினா க்ஷேத்திரம், புருஷோத்தம புரி, புருஷோத்தமன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். நாங்க பூரி தான் சொல்லுவோம், எங்களுக்கு அதான். அது தப்பு இல்ல, பூரின்றது அந்த பிராந்தி, அதாவது என்ன சொல்றது, கொங்கண பாஷையாது, ஒடிசா பாஷை. அதனால பூரின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. பூரி அதான் காஞ்சிபுரி அதான் சொல்றோம். காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் புரியுது. அது பூரி ஜெகநாதர் சொல்றோம், பூரி ஜெகநாதர் சொன்னாலும் சரி, பூரி ஜெகநாதர் சொன்னாலும் சரி, சரிதான். ஆமா. பெருமாள் தாருமயமானவர், அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சுவாமியினுடைய தெய்வீக விக்கிரகங்களை வார்ப்பதற்கு சாஸ்திரங்கள்ல சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. மண்ணால பண்ணலாம், கல்லுனால பண்ணலாம், பஞ்சலோகங்கள் இருந்தாலும் உலோகங்களினால பண்ணலாம். ஒரு பட்டம்னா ஒரு கேன்வாஸ், அதுல எழுதுறது புரியுதா? இப்ப டூலே கேன்வாவா எடுத்து இல்லையா, கேன்வாஸ்ல எழுதுறதுக்கு டூலே கேன்வா அப்படின்னு எடுத்து அந்த மாதிரி சித்திர படமா எழுத பெருமாள் சொல்லலாம். தாரு என்பதான மரத்தினால பெருமாளை நாம வழிபடலாம். அங்க பெருமாள் தாரு ரூபத்துல சேவை சாதிக்கிறது. பலபத்ரர் சுபத்ராஜி, சுபத்ரான்றவள் பெருமாளுடைய தங்க. பின்னாள்ல தேவகிக்கு வசுதேவரிடத்துல மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சுபத்ரா. அந்த குழந்தை தான் அர்ஜுனனுடைய மனைவி. அந்த அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளை தான் அபிமன்யு. அதனால தாரு ரூபத்துல பெருமாள் அங்க சேர்க்கிறார். தருணா மரம், தருணா மரம், தருணா மரம், சம்ஸ்கிருதத்துல தருணா மரம். அந்த தரு மரக்கட்டைகளை தாருன்னு சொல்லுவார். சரி.
தாருபிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திவரதர் சொல்றோம் இல்லையா? கரெக்ட், சூப்பர். அத்திவரதர் என்பதாக சொல்றோம் இல்லையா? ஆமா. அதனால்தான் இந்த அத்திவரதர் வந்த சமயத்துல அப்ப ஜெகநாத ரத யாத்திரை நடந்தது. அப்ப டாக் ஆஃப் த வேர்ல்டு என்ன அப்படி கேட்டா, ஒரு பக்கம் அத்திவரதர், ஒரு பக்கம் ஜெகநாதர் இல்லையா? அப்போ அவரை பத்தி ஒரு துதிப்பாடல் ஒண்ணு எழுதினாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சுவாமி. ஜெகநாதரை பத்தியும் அத்திவரதரையும் கம்பேர் பண்ணி, அதாவது உலகத்துல இப்போ வந்து 2 மரம் தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. பட் ஆக்சுவலி அந்த 2 மரம் சாஸ்திர ரீதியா அந்த 2 மரம் வந்து நாட் அக்செப்டபிள். எப்படின்னு சொல்றேங்க, சாஸ்திர ரீதியாவும் சரி ஜனங்க ரீதியாவும் சரி. இப்போ நம்ம புரி ஜெகநாதர் இருக்காரு இல்லையோ, அவர் எப்பேற்பட்டவர்னு கேட்டா அவர் வந்து நிம்பம் அல்லது நீம் அப்படி சொல்லுவோம் நம்ம. வேப்ப மரத்தில் தான் ஆன அப்படின்னு சொல்லுவோம் அவரை. அதனால்தான் அவரை கொண்டு வரான்னு சொல்லுவா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அவர் வந்து மறுபடியும் மாத்துவா. அதுல சில ப்ராசஸ்லாம் இருக்கு, சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இப்போ வேப்ப மரத்தினுடைய ருச்சி யாருக்காவது பிடிக்குமா? வேப்பங்காயோ உடனே அப்படியே மூஞ்செல்லாம் சுழிச்சு உடம்பு சிலிக்கிறது நமக்கு இல்லையா? வேப்ப இலை, வேப்பம் கொழுந்து யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. அத்தி மரம் இருக்குல்ல, நான் சொல்றேன், அப்புறம் வந்து உங்க சௌரியம். சாஸ்திர பிரகாரம் அத்தி பழம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மூட்டு வலிக்காததான டாக்டர் சாப்பிட சொல்றாரு, முதுகு வலிக்காத சாப்பிட சொல்றாரு. எனக்கு தெரியாது. சுவாமி தேசிகன் ஆகார நியமத்துல அத்திப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, புரிஞ்சுதா? அதனால அது 2ம் கூடாது. ஒண்ணு மரமே கசப்பு, அது பிடிக்காது. இன்னொன்னு சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 2 மரம் தான் இப்போ பக்தர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய கல்பக மரமா விளங்குறது. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நான் இந்த ஸ்லோகத்தை கொடுக்குறேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீலாத்ரோ நிம்ப பிம்போயம் நித்ய சாநித்ய லீலயா பக்தானாம் பாரிஜாதஸ்ஸன் பீயூஷம் அபிவர்ஷதி. வேப்பமரம் விழுது கசப்பாக இருக்கும், ஆனால் நீலாத்ரி என்னும் பூரியில் அமிர்தத்தை வருஷிக்கும் கற்பக விருட்சமாக வேப்ப மரத்தினால் ஆன மூலமூர்த்தியான ஜெகநாதன் நித்தியவாசம் புரிகிறான். பலபத்ர சுபத்ரா ச புராண புருஷோத்தமஹ பகுபத்ரான் விவர்தந்தே வைகுண்ட நிலையாச்சலே. பலராமன், சுபத்ரை இவர்களுடன் இருக்கும் பகுபத்ரன், ஆம், பலவிதமான மங்களங்களை நமக்கு வழங்கக்கூடிய நீலாத்ரியில் வசிக்கும் இந்த புருஷோத்தமனே ஸ்ரீவைகுண்டத்தில் நிலையாய் இருப்பவன். ஏகோஹி தேவஹா த்விவிதா விபாதி நீலாத்ரி மத்தியே விரதேந்திரசைலே தாருஸ்வரூபஹ புருஷோத்தமோசௌ தேவாதிராஜஹ ஜகதாம் பதிஸ்ஸஹ. புருஷோத்தமனாகிற எம்பெருமான் தாருவாக, மரமாக, நீலாத்ரி, அத்ரி என்றால் மலை, நீலாத்ரி என்னும் பூரியிலும், யானை மலை நாகாச்சலம் என்னும் காஞ்சியிலும் ஜெகநாதன் தேவாதிராஜன் என்று 2 ரூபங்களாக சேவை சாதிக்கிறான். நனிம்ப பலமிச்சந்தி ஔதும்பரம் நிஷித்யதே நீலாத்ரௌ வாரணாத்ரௌ ச ஜனா புஞ்சந்தி சம்பிரதி. வேப்பம் பழத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள், அத்திப்பழமோ சாஸ்திரத்தினால் விலக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது நீலாத்ரி என்னும் பூரியிலும் வாரணாத்ரி என்னும் காஞ்சியிலும் வேம்பில் பழுத்த பழத்தையும் அத்தியில் விளைந்த பழத்தையும் மக்கள் விரும்பி உண்கின்றனரே. அடடே, இது ஆச்சரியம் அல்லவா? அதாவது இந்த பெருமானிடமிருந்து மக்கள் பலன்களை பெறுகிறார்கள். ஒண்ணு நிம்பம், நீப்பம் அப்படி சொல்லக்கூடிய வேப்ப மரம், ஆனா அவர் அமிர்தமயமா இருக்கார். அமிர்தமயமா இருக்கார். ஆமா. அதே மாதிரி இங்க உதும்பரம், உதும்பரம்னா அத்தி மரத்துக்கு பேரு. உதும்பரம் அப்படின்னா அத்தி மரத்துக்கு பேரு. யாகத்துல யூபஸ்தம்பமாக அந்த உதும்பரம் ஔதும்பரீன் அப்படின்றதாக சொல்லுவா. அந்த யூபஸ்தம்பமாக அதை வச்சு நம்ம பண்ணணும், யாகங்கள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றோம்.
அதனால இந்த பெருமாள் யாரு? அத்திப்பழம். ஆமா. ஆனால் அவன் கொடுக்கிற பழம் எப்பேற்பட்ட பழம். நிச்சயமா நிச்சயமா. இல்லையா? இது ரெண்டு தான் இப்போ உலகத்துல டாக் ஆஃப் த டேவா இருக்கு அப்படின்னு அப்போ எழுதினேன். புரியுது புரியுது. அருமை அருமை அருமை. அற்புதம் அற்புதம். ஜெயதேவர் போன்ற மகான்கள்லாம் அங்க இருந்து தான் அந்த பெருமாளை ரசிச்சு ரசிச்சு அஷ்டபதி முதலானவைகள் பாடினாங்க. ஆமா. ஜெயதேவருடைய பிரியே சாருஷியிலே இல்லையா? ஜெயதேவருடைய அஷ்டபதி இல்லாம இன்னைக்கு பஜன சம்பிரதாயம் கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. எப்படி அந்த அப்படியே பெருமாளை ரசிச்சு ரசிச்சு அவர் வந்து அனுபவிச்சார் அப்படி சொல்றாரு. சுவாமி ராமானுஜர் அந்த புரி ஜெகநாத பெருமாள்கிட்ட ஈடுபட்டு அனுபவிச்சிருக்கார். மாதிரி எவ்வளோ மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்காரு. ஓகே ஓகே. நிறைய இருக்குது. இது பேச ஆரம்பித்தோன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதில் நமக்கு முக்கியமாக அந்த யாத்திரை, அது எவ்வளோ நாள் அந்த யாத்திரை நடக்கிறது, என்னென்ன சிறப்புகள் அதில் இருக்குது? நம்ம இதை வந்து நம்ம அதை அழகர் உற்சவத்தும் போதே நம்ம இதை பேசியிருக்கோம். இந்த மாதிரி பேசணும் இல்லையா? உலக புகழ் பெற்ற ரத யாத்திரை, இந்த ரதோத்சவம்னு பேரு. குண்டிச்சா யாத்திரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டிச்சா யாத்திரைன்னு ஆக்சுவலி இங்க முதல்ல பிரம்மதேவர் தபஸ் பண்ண பொழுது, இந்திரஜும்ன ராஜா தபஸ் பண்ணின பொழுது இங்க முதல்ல ஆவிர்பவித்தவர் லக்ஷ்மி நரசிம்மன் தான். பிராச்சீனமா அங்க பெருமாள் அங்க சேவை சாதிக்கிறார். அது தவிர இந்த க்ஷேத்திரத்துக்கு நான் சொன்னேன், புரின்னு பேரு, ஜெகநாத புரின்னு பேரு, புருஷோத்தம புரின்னு பேரு, நீலாத்ரி என்பதாக பெயர், அப்புறம் சங்க க்ஷேத்திரம் என்பதாக பெயர். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, ஸ்கெட்சு போட்டு பார்த்தோம்னா அந்த க்ஷேத்திரமே எப்படி இருக்கும்னா ஒரு சங்கத்துடைய ரூபத்துல இருக்கும். பெருமாள் எழுந்தருளிருக்கார் அப்படின்ட்டு. இது ரொம்ப பெரிய ரத யாத்திரைலாம் கிடையாது. அதாவது வந்து டிஸ்டன்ஸ் வைஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பெருமாள் இங்கேருந்து அந்த குண்டிச்சா அப்படின்னு அதை என்ன சொல்றது, ஒரு பிறந்த வீட்டுக்கு போற மாதிரி அந்த ராணி அதை ரசிச்சாலாம், அதை வந்து அதை உற்சவத்தை அனுபவிச்சான்னு சொல்லுவா. ஓ, பெருமாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க இத்தனை நாள் பக்தர்களுக்கு இங்க நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு வாரம் ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப இவெல்லாம் என்னது எஸ்டேட் பங்களாக்கெல்லாம் போறாங்க, அந்த மாதிரி புரியுது. எஸ்டேட் பங்களாக்கெல்லாம் போறாளையோ அந்த மாதிரி இருக்கச்சே பெருமாள் அங்க எழுந்திருக்கிறதுக்கு அவன் குடும்பத்தோட போறதுன்னு நடுவுல பெரிய தேர் ஒண்ணு, பெருமாள் அற்புதமான தேர். அந்த தேரை வருஷம் உருவாக்குவோம். ஆமா ஆமா, படிச்சிருக்கேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் தேர்லாம் பர்மனண்டா இருக்கும். அது எப்படி ஒரு 50-100 வருஷத்துக்கு ஒரு தேர் இருக்கும், அப்புறம் தான் திருப்பி புதுசா பண்ணுவான். ஆமா, இங்க வருஷம் அந்த தேரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆச்சரியமா அந்த தேரை ரெடி பண்ணுவான். லட்சோபலட்சம் பேர் ஜனங்க. ஆமா, என்ன கூட்டம், நியாய கூட்டம். ஆமா, லட்சோபலட்ச ஜனங்க அப்படியே பரண்ட கட்டிட்டு வருவா. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத். ஆனா பக்தி பாவம். இப்ப இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த பாண்டுரங்கனுக்கு இப்ப இந்த ஆஷாட ஏகாதசியில நடக்கக்கூடிய உற்சவங்கள் ஆக்சுவலி நம்ம ஊர்ல அதெல்லாம் இருந்தது. ஒரு திருப்பதி யாத்திரை எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம ஊர்ல? அதாவது நீங்க இப்படி இப்போ நடக்கிறதே வந்து சிலிர்ப்பா தான் இருக்கு. இப்ப நம்ம வட சென்னையில இருந்து திருப்பதிக்கு அந்த கொடை எடுத்து உற்சவமே வந்து உங்களுக்கு வந்து சிலிர்ப்பா தான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? கூட்டம் கூட்டமா போயிருக்கா, நான் பார்த்திருக்கேன். ஒண்ணுமே இல்ல, முன்னாடிலாம் பாரிஸ்ல தான் பஸ் இருக்கும், அங்கதான் பிராட்வே, அங்க திருப்பதிக்கு ஒரு லொடர்லா பஸ் ஒண்ணு இருக்கும். டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்ந்த உடனே டிரைவர் சீட்ல அந்த பஸ்ல எல்லாரும் கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லுவாங்க. கொட்டாப்பள்ளி மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிறேன், உட்காந்து போனை பார்த்துட்டு உட்காந்து. எனக்கு தெரிஞ்சு திருப்பதியில இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த லோக்கல் பஸ்ல ஏறின உடனே அவ என்ன பண்றா, அங்க எல்லாரும் வந்து கோவிந்தா சொல்றாங்க. இல்ல, நான் பார்த்திருக்கேன். திருவள்ளூர் வழியா பாத யாத்திரை நடக்கும். பெரும்பேர் கண்டிகை திருவள்ளூர், அந்த பக்கம் வந்து அந்த மாரியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு, அந்த சைடு ஒண்ணு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவா. பெரிய பாளையம் அந்த சைட்ல எல்லாம் வருவா. கூட்டம் கூட்டமா வருவா. இப்பயும் போயிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச திண்டிவனம் விழுப்புரத்துல இருந்தெல்லாம் பாத யாத்திரை போயிட்டு இருக்கா. ஆனா இன்னும் கூட இந்த புருஷோத்தமபுரிக்கு, அப்புறம் நம்ம ஊர் இருக்கு எங்க ஆஷாட ஏகாதசி பாண்டுரங்கன், அவளுக்கெல்லாம் எப்படி லட்சம் பேர் எப்படி போறா. அதுக்காக சொல்ல வரேன். புரியுது. சரி, இந்த திருத்தேர்ல பெருமாள் எழுந்தருளி அத வந்து ராஜா வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி பெருக்கி, ஏன்னா பெருமாள் ராஜாதிராஜன், அவன் எதிர நாம எல்லாம் இந்த மாதிரி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நாமெல்லாம் அவனுக்கு சேவகனா இருக்கோன்றது அவன் கொடுத்த பதவி. அது
அந்த ராஜா அதை காமிப்பார். ம், அவ வந்து ம், பெருமாளை அந்த ஏழை பண்ணுவா, எழுந்தருளை பண்றது சொல்றது. ம். அப்படி நன்னா அப்படி ஆட்டுவா. பாத்தீங்கன்னா ஒய்யாளி, நம்ம ஊர்ல ஒய்யாளி சொல்லுவோம். அந்த ஜெகநாதரை ம், அப்படி அப்படியே ஹா 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 ஹான்னு அப்படியே சிலிர்க்கும். அப்படியே புரியுது. ம், அப்படி ஆட்டி 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 பெருமாளை ம், அந்த தேர்ல எழுந்தருளை பண்ணி ம், இந்த குண்டிச்சான்றதான அந்த இடத்துக்கு எழுந்தருளை பண்ணுவா. ம், ஒரு வாரம் கிட்டத்தட்ட பெருமாள் அங்கே எழுதிருப்பாரு. ம். அப்புறம் வாபஸ் உற்சவம்னு பேர் இருக்கு. ஓ, திருப்பி ஆமா, வர. ஒரு வாரம் அங்க ஜாலியா இருந்துட்டு ரைட் ஓகேன்னு ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு ம், என்ன இப்போ எஸ்டேட் பங்களாக்கு ரெஸ்ட் எடுத்து போகிறேன், வெளிநாட்டுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ற இப்போ சொல்கிற அளவுக்கு ம், அந்த மாதிரி பெருமாள் இருந்துட்டு ம், அப்புறம் திரும்பி வருவார். இதை ஒரு மகோத்சவமாக ம். இன்னைக்கு நேற்று இல்லை, இதெல்லாம் புரியுது. இதெல்லாம் நம்முடைய பாரதத்தினுடைய பெருமை பண்பாடு அப்படின்றதாக நம்ம சொல்றோம். ம், ம், பெரிய ஒரு ஒரு வைபவமாக ம். அதை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இதெல்லாம் வரும்போது அது ஒரு செய்தியாக நம்ம கடந்து போயிடுறோம். நம்ம நிறைய பேர் செய்தியாக கடந்து போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு வரலாறு இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, ம், எந்த அடிப்படையான ம், ஞானமும் இல்லாமல் பக்தி ஒன்றே பிரதானமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ம், ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆஸ்திக வைபவம், மக்களுடைய ஒரு ஆஸ்திக சங்கமம் இது. ம், ம். புரியுது. அவனை போய் கேட்டா அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஜெகநாத் 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 ஜெகநாத், அவனை அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். ஜெய் ஜெகநாத். ம், ம், அதனால இந்த சங்க கஷேத்திரத்துல, ம், அது ஆக்சுவலி பார்த்தா நிருசிம்ம கஷேத்திரம், அது ம். அந்த நிருசிம்ம கஷேத்திரத்துல இப்படி ஒரு வைபவமாக இந்த ரத்தோத்சவம் நடக்கிறது. இந்த வருஷம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி அந்த உற்சவம். வெரி குட். இப்போல்லாம் நிறைய டிவியில பார்க்கலாம், யூடியூப்ல எல்லாத்துலேயுமே லைவ் போடுறாங்க, எல்லாத்துலேயும் நியூஸ் சேனல்ஸில் எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு நம்ம இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை அனுபவிக்கிறதுக்கும். நம்ம அந்த இதை நேரலையில் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து நினைவுக்கு வந்து பெருமாளை நம்ம இன்னுமே கூட பக்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுல தோயணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பேசுகிறோம். இதுல ஒருவேளை சென்னையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ம், இந்த ரத்தோத்சவத்தை சேவிக்கணும்னு ஒருவேளை அனுபவம் ஏற்படணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, ம், அன்னைக்கு 16ஆம் தேதி அன்னைக்கு மாலை 3:30 மணிக்கு ஆ. நம்ம அசோக் பில்லர் ஆஞ்சநேயர் கோவிலேருந்து ரத்த உற்சவம் ஆரம்பமாகுது. ஓ, அடியேனும் அதுல கலந்துக்க போறேன். சிறப்பு. ஆ, அதுல கலந்துண்டு அது பல தெருக்கள் வழியாக ஆ. இங்க வெற்றி கிருஷ்ண மஹால் அப்படின்னு இருக்கு, பழைய அது ஸ்ரீனிவாச வரைக்கும். தேட்டர் எதிர. ஆ, ஆ, ஆ. அந்த வெற்றி கிருஷ்ண மஹால்ல வந்து ரத்த யாத்திரை சாயங்காலம் 5:30 மணிக்கு நிறைவு பெறுகிறது. நல்ல விஷயம். அந்த இடத்துல ஜெகநாத பெருமாளுடைய வைபவத்தை நான் சொல்ல போறேன். அற்புதம், அற்புதம், அற்புதம். ஸோ சென்னையிலேயே நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. சுவாமிகளோட சேர்ந்து நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பல நேரங்களில் சுவாமியோட அதை பேசலாம், இதை பேசலாம், ஒரு மீட் வைக்கலாம், ஒரு டூர் போகலாம், அப்படிலாம் பேசினோம். அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே நமக்கு பெருமாளோட அனுகிரகம் நிறைந்ததாக இருக்கட்டும். சுவாமி, அழகாக சொன்னீங்க. நன்றி சுவாமி. ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத். ஜெய கருட சுப்பர்ணா. ஜெய கருட சுப்பர்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.